புதுமை இலக்கிய தென்றல் நிகழ்ச்சியின் 1000வது நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்கக்கூடிய பாவலர் மாண்புமிகு மீனாட்சி சுந்தரம் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய அமைப்பினுடைய செயலாளர் தோழர் கலையரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு எனக்கு முன்னாலே சுருக்கமாக செறிவாக கருத்துக்களை எடுத்து கூறியிருக்கக்கூடிய ராசா அருண்மொழி அவர்களே, பாராட்டுக்குரிய நூலாசிரியர் இரா நரேந்திரகுமார் அவர்களே, காவியா சண்முகசுந்தரம் அவர்களே, புதுமை இலக்கிய தென்றலுடைய மேனாள் தலைவர், கழகத்தினுடைய செயலவை தலைவர் வழக்கறிஞர் வீரமரத்தினி அவர்களே, பதிப்பாளர் காவியா சண்முகசுந்தரம் அவர்களே, இறுதியாக கருத்துரை நெறிவுரை வழங்கக்கூடிய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர் மாண்புமிகு குமரேசன் அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே, பொறியாளர் இன்பக்கணி அவர்களே, நன்றி கூறக்கூடிய ராமணன் மல்லிகா அவர்களே, 93 வயதிலும் இந்த அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எப்பொழுதும் கருஞ்சட்டை அணிந்து தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கூடிய பாவலர் மறைமலையானவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அருமை பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக எந்த நிகழ்ச்சியையும் தொடங்கும்போது ஏராளமான தோழர்கள் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் அந்த அமைப்பு தொடர்ந்து நடைபெறுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் நம் நாட்டை பொறுத்தவரையில் இருக்கிறது. மறைந்த பேராசிரியர், இனமான பேராசிரியர் அவர்கள் சொல்வார்கள், ஏன்பா திறப்பு விழாவுக்கு கூப்பிட்றீங்க, மூடு விழாவுக்கு எல்லாம் கூப்பிடுறது இல்லையாம்பார். அவருடைய அனுபவத்தில் இதை சொல்கிறார். ஆனால் பெரியார் திடலை பொறுத்தவரையில் எதை தொடங்கினாலும் தொய்வில்லாமல் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் காற்று வீசுவது போல இந்த இலக்கியத்தென்றல், புதுமை இலக்கியத்தென்றல் 1000வது நிகழ்ச்சி. பெரியார் நூலக வாசகர் வட்டகம் தோன்றியது நெருக்கடி காலத்தில். நெருக்கடி காலத்தில் எதையும் தொடங்க முடியாது. ஆக துணிவாக நெருக்கடி காலத்திலே பெரியார் நூலக வாசகர் வட்டம் தொடங்கப்பட்டு இதுவரை 2508 கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன சொன்னால் இது ஒரு இமாலய சாதனை, கின்னஸ் சாதனை. ஆகவே தொடருவோம், தொடர்ந்து நடத்துவோம். அதுதான் பெரியார் திடலுக்கும் இந்த இயக்கத்திற்கும் உள்ள தனி முத்திரை என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திராவிட மரபணு என்ற நூலை முழுமையாக நான் படித்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் பல புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. 2 பகுதியில் 7 கட்டுரைகள் உள்ளன. தந்தை பெரியாரை பற்றி இல்லையே என்ற எண்ணம் தோன்றும் யாருக்கும். ஆனால் ஒரு வரியில் அதற்கு ஒரு சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பக்கமும் தந்தை பெரியார் நிறைந்திருக்கிறார். அது எதுவும் வெற்றி சொல்லல. நூலை படிக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு பக்கத்திலும் தந்தை பெரியாருடைய தாக்கம், முத்திரை இருக்கிறது என்பதை நன்றாக உணர முடிகிறது. இந்த திடலை பொறுத்தவரையில், நம்முடைய தலைவரை பொறுத்தவரையில் இன்னார் இனியார் என்று பார்க்காமல், நேரடியாக அறிமுகம் இல்லாமல் கூட எங்கெல்லாம் திராவிட இயக்கத்திற்கு உதவிகரமாக, பக்கபலமாக, சிந்தனை உள்ளவர்களாக இருந்தாலும்
நூல்களை வெளியிட்டாலும் அவர்களை தேடிச் சென்று அழைத்து மரியாதை செய்வது, பாராட்டுவது இந்த திடலுக்குள்ள ஒரு தனி முத்திரையாகும். அந்த வகையில்தான் நூலாசிரியர் நரேந்திரகுமார் அவர்கள் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல புதிய தகவல்கள் என்று நான் தொடக்கத்தில் சொன்னேன். நாடக தந்தை என்று சொல்லப்படக்கூடிய சங்கரதாஸ் சுவாமிகள் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சங்கரதாஸ் சுவாமிகள் மறைந்தபோது அவருடைய பாடையை தன் தோளில் தூக்கியிருக்கிறார் என்று ஒரு புதிய தகவலை இந்த நூலிலே காண முடிகின்றது. இரண்டாவது, தேசிய விநாயகம் பிள்ளை புரட்சி கவிஞரை பற்றி சொல்லியது. அவர் தேசிய விநாயகம் பிள்ளை, ஆனால் புரட்சி கவிஞரோ யார் என்பது நன்றாக தெரியும். அந்த தேசிய விநாயகம் பிள்ளை எழுத்தாளர் ராமசாமி அவர்களிடம் சொன்னதாக ஒரு கருத்து. இன்று தமிழ்நாடு பெற்றிருக்கின்ற மர்மலட்சுக்கெல்லாம் காரணம் பாரதிதாசன் தான் என எழுத்தாளர் சுந்தர ராமசாமியிடம் கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை கூறினார். இது ஒரு புதிய தகவலாக என்னை பொறுத்தவரையில் இருக்கிறது. எழுத்தாளர் சு. சமுத்திரம் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தும் மிகவும் சிறப்பானது. இலக்கியத்தை அவர்கள் பூணூலால் அளக்கிறார்கள். இலக்கியத்தை அவர்கள் பூணூலால் அழைக்கிறார்கள். நான் பனை நாரில் அளக்கிறேன். முற்போக்கு இலக்கியவாதிகள் சிவப்பால் அளக்கிறார்கள். திராவிட இயக்கத்தினர் கருப்பு சிவப்பால் அளக்கிறார்கள் என்று ஒரு அருமையான உரையாடலை இந்த நூலிலே அவர்கள் பதிவு செய்திருப்பதையும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கலைஞர் மூப்படைந்து மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அவருக்கு நெருக்கமாக இருக்கின்ற உற்றார் உறவினர்கள் உங்கள் கையெழுத்தில் நீங்கள் கடைசியாக விரும்புவதை எழுதி கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அவரும் எழுதி கொடுத்திருக்கிறார். என்ன எழுதி கொடுத்திருக்கிறார்? 3 சொல்: பெரியார், அண்ணா, தமிழ்நாடு. இந்த 3 சொற்களையும் கலைஞர் கைப்பட தன்னுடைய இறுதி காலத்தில் எழுதியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நூலாசிரியர் ஒன்று குறிப்பிடுகிறார். 4வதாக கலைஞரையும் சேர்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஒரு அருமையான தகவலாக நான் கருத முடிகிறது. இன்னொரு முக்கிய தகவல், பொதுவாக இன்றைக்கு இருக்கின்ற அரசியலுக்கு பொருத்தமான தகவலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். தென்னாட்டினவரின் தியாகத்தையும் வடபுலத்தினர் கருத்தில் கொள்வதில்லை. தென்னாட்டவர் தியாகத்தை வடவர்கள் கருத்தில் கொள்வது இல்லை. இந்தியாவின் மகா புருஷர்கள் காந்தியும் இல்லை, நேருவும் இல்லை என்கிறது பிஜேபி, பாஜக. இந்த இருவருக்கும் நிகரான ஆளுமை எவரும் தன் கட்சியில் இல்லை என்பதால் எல்லாம் கவனிக்கிறோம். நேரு, காந்தி போன்றவருடைய ஆளுமை தன் கட்சியில் இல்லாததால் வரலாற்று போலி கட்டமைப்பாகவும் எதிர்கால பிரச்சாரமாகவும் சமூகத்தின் முன்பு காந்தியடிகளின் சீடரான வல்லபாய் பட்டேலை இவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். நேருவை முன்னிறுத்த மாட்டார்கள், காந்தியாரை முன்னிறுத்த மாட்டார்கள். காந்தியாரின் சீடரான வல்லபாய் பட்டேலை முன்னிறுத்துவார்கள். ஆனால்தான் குஜராத்திலே 600 அடி உயரத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய சிலை 3000 கோடி ரூபாய் செலவில்
குஜராத் மாநில அரசு செய்திருக்கிறது. காந்தியை விட பட்டேல் பெரியவர் இல்லை, நேருவோட பட்டேல் பெரியவர் இல்லை. ஆனால் அவரை உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்றால் அவர் ஒரு சங் பரிவார் அனுதாபி என்பதுதான் அதற்குள் இருக்கக்கூடிய விஷயம். ஒரு அரசு நினைத்தால் 3000 கோடி ரூபாய் செலவு செய்து கூட தாங்கள் விரும்புகின்ற தலைவருக்கு ஒரு சிலையை எழுப்ப முடியும் என்பது அரசுகளுக்கு காட்டுகின்ற ஒரு வழிகாட்டியாக இருப்பதாக நான் கருதுகிறேன். இவ்வளவு சிறப்பாக அதே போல் பொது உடைமைவாதிகளை பற்றியும் ஒரு கட்டுரை இருக்கிறது. குறிப்பாக திராவிட இயக்கத்தை அவர்கள் எப்படியெல்லாம் விமர்சித்தார்கள் அதை பற்றி உள்ளே செல்ல நான் விரும்பவில்லை. குறிப்பாக ஜெயகாந்தனை பற்றி பல தகவல்கள் இந்த நூலிலே தரப்பட்டிருக்கின்றன. தொடக்கத்திலே ஜெயகாந்தன் எவ்வளவு கடுமையாக திராவிட இயக்கத்தை விமர்சித்தார், பிற்காலத்தில் கலைஞருடைய பிறந்த நாளிலேயே வந்து கலந்து கொண்டார் என்ற தகவல் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். திராவிடத்தை அவர்கள் எதிர்த்து கொண்டு தான் இருந்தார்கள். இதே இடத்திலே அதே ஜெயகாந்தன் வந்து வருகை தந்து தந்தை பெரியாரை உச்சி மூந்து பாராட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றதையும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு விமர்சகர் என்ற முறையில் கடைசியாக ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார், அதை மட்டும் சொல்லி முடிக்கலாம் என்று கருதுகிறேன். அதான் விமர்சனம்னா அப்படி தான் இருக்கணும். பன்மேத்துவத்தை முன்னெடுக்கும் திராவிட கருத்தியல் மீது விளைவு கொண்டவன் நான். திராவிட இயக்க செயல்பாடுகளின் போதாமை குறித்து சோர்வுறும் தருணங்களும் உண்டு. ஒரு சில சமரச முன்னெடுப்புகளால் முகம் சுளிப்பதும் உண்டு. லண்டனை பற்றி பைரன் சொல்லுவார், வித் ஆல் தை ஃபால்ட்ஸ் ஷல் ஐ லவ் யூ. என்ன குற்றம் குறை இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று பைரன் சொன்னதை சொல்லி முடிக்கிறார். ஆகவே அவருக்கென்று சில கருத்துக்கள், சில விமர்சனங்கள் திராவிட இயக்கத்தின் மீது இருக்கிறது. சில விஷயங்களிலே சமரசம் செய்து கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே நான் முகம் சுளிக்கிறேன் என்று ஒரு விமர்சன பார்வையிலே இவ்வளவு சிறப்பாக இந்த புத்தகத்தை அவர் தீட்டிருந்தாலும் விமர்சனம் வைப்பதற்கும் தயங்காத ஒரு எழுத்தாளராக அவர் இருப்பது உள்ளபடியே வரவேற்க தகுந்தது, பாராட்ட தகுந்தது. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொண்டு பாராட்டப்படுவதைக் கண்டு நாங்கள் எல்லாம் பெருமைப்படுகின்றோம். நம்முடைய தலைவர் அவர்கள் பாராட்டி சிறப்பு செய்வார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.